விஎஸ் கிச்சன். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தான் கடைய போகிறோம். மணத்தக்காளி கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ துவரம்பருப்பு 150 துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு புளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி இதை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஊறி இருக்குது, அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். அப்புறம் கீரையும் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த காயும் இருக்கும், காயும் சேர்த்து போட்டு வேக வச்சிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். காய் வீணாக்காதீங்க. மணத்தக்காளி காய் பழுப்பு தட்டின இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம். இப்போ பருப்பு வெந்துட்டு எடுத்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு பாருங்கள். ஒரு விசில் தான் விட்டோம் நம்ம. பருப்பு நல்லா வெந்துட்டு அந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதிலே என்ன பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையும் இதிலே எடுத்து வேக போட்டு வைக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், அதிகம் வேண்டாம். கீரை வேகட்டும். மணத்தக்காளி கீரை அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. வாய் வேக்காடுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நிறைய நார் சத்து உள்ளது. இப்போ கீரை வேகட்டும். கீரை ஒரு விசில் விட்டால் போதும். இந்த கீரை கிடைக்கும்போது நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அடிக்கடி இந்த கீரையெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது, எப்பயும் கிடைக்கிது மணத்தக்காளி கீரை. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துட்டு பாருங்கள். மிக்சிலெலாம் அரைக்க வேண்டாம். மிக்சியில் அரைச்சோம்னா குளன்னு இருக்கும் ஒரு மாதிரி. முடிஞ்சளவு பாத்திரத்தில் சட்டியில் வச்சு கடையலாம். இல்லைனா கல் சட்டி இருக்கும், கல் சட்டியில் வச்சு கடைஞ்சோம்னா நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம கடையும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீரையும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா அந்த நார் ஈரெல்லாம் இருக்கும், நல்லா அரைப்பட்டு போகும். நம்ம கடையிறதுல நல்லா டேஸ்டியாக இருக்கும். பருப்பும் சேர்த்து கடையும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நெய் போட்டு ஊட்டி விட்டோம்னா அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்ல டேஸ்டியான கீரை இது. சிறு கசப்பு இருக்கும், சிறு கசப்பு தான் இதோட இதே. ஆனால் இந்த பருப்பை போட்டு வேக வைக்கும்போது அந்த கசப்பு தன்மை தெரியாது நமக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா கடைஞ்சாச்சு. ஒன்றும் பாதியமாக இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம்னா சும்மா கடுகு போட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. தாளிப்பு வடகம் போட்டு ஒரு வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு வதங்கட்டும். வதங்கினப்போ நம்ம கடைஞ்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றி தேவையான உப்பெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். சூப்பரான மணத்தக்காளி கீரை கடைகள் தயாராகிட்டு. இப்படியே செய்யுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்தளவுக்கு கசப்பு தன்மை இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியானது. பிள்ளைங்க பெரியவங்களாம் நெய் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு நல்லா வறுவல் அப்பளமெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். மணத்தக்காளி கீரை எல்லா சீசன்லேயும் கிடைக்கிது. இப்போ நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சியானது. வாய் புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இது கைனி சாறு வச்சு சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம், இது மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை இந்த காய் இருக்கும், அந்த மணத்தக்காளி காயை நம்ம நிறையா இருந்துச்சுன்னா பறித்து வத்த மாதிரி போட்டு இது பண்ணலாம். அந்த விதையை தூவி விட்டால் கூட வீட்டிலே சின்ன சின்ன செடியாக எடுத்து முளைக்கும். நம்ம தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு, சாதத்துக்கு சாம்பார் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா டேஸ்டியாக. சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அருமையான மணத்தக்காளி கீரை கடையில் என்னுடைய ஸ்டைலில் தயார். இந்த மணத்தக்காளி கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.